அனைவருக்கும் அன்பான வணக்கம். பொதுவாக மக்களிடத்துல கருப்பு நிறம் அப்படின்னாலே ஒரு வெறுப்பு வந்துடுது. அது தேவையில்லாதது. உண்மையில கருப்புன்றது ரொம்ப பெருமையான நிறம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு பாவலர் விஜய் அதை பெருமையாக பாடியிருப்பார். கருமாணிக்கம் வர பூவாய் என கருப்பு நிற கோயில்கிட்ட கருமாணிக்கமான கண்ணனை வர சொல்லி ஆண்டாளம் பாடியிருக்காங்க. ஒரு பொருளுக்கு எப்படி நிறம் கிடைக்குது அப்படின்னா, பச்சை நிறத்தை ஒரு பொருள் வெளியே விட்டால் அது பச்சை நிறமாகும், சிவப்பு நிறத்தை வெளியே விட்டால் அது சிவப்பு நிறமாகும். எல்லாத்தையுமே இந்த நிறம்னு கிடையாமல் எதையுமே எல்லாத்தையும் வெளியே விடுற பொருள் வெள்ளை நிறமாக இருக்கும். எதுவுமே எந்த நிறத்தையுமே வெளியே விடாத பொருள் தான் கருப்பு நிறமாக இருக்கும். பரந்த வெளி கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே எதுவுமே பொருள் இல்லை, அதனால் அது கருப்பாக இருக்குது. பரந்த வெளியான சிவபெருமானும் கருப்பு நிறமாக இருக்கிறதா புராணங்கள் சொல்கிறாங்க. அவர்கள் பரந்த வெளியில் கருமையாக காட்சி அளிக்கிறதால தான் கண்ணனை கூட கரும நிறமாக இருக்கிறதா நம்மளுடைய இலக்கியங்கள்லாம் சொல்கிறாங்க. எப்பவுமே கருப்பு நிறத்துக்கு ஒரு மகத்தான சக்தி உண்டு, ஒரு அழுத்தம் உண்டு. எதையுமே வெளியே விடாமல் இருக்கிறதால அது மன உறுதிக்கு கூட உதாரணமாக சொல்லுவாங்க. திறமையாக வெளியிட வேண்டிய மன உறுதியோடு இருக்கின்ற வழக்கறிஞர்களுக்கெல்லாம் கருப்பு நிற உடையை தான் கொடுக்குறாங்க. இப்போ எதையுமே வெப்பத்தை வெளியே விடாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கிறதால தான் சின்டெக்ஸ், தொட்டி, கொடை எல்லாமே கருப்பு நிறமாக இருக்குது. அந்த கரு அப்படின்ற அடைமொழி உள்ள பொருள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சீரகத்தை விட கருஞ்சீரகம் சிறப்பு, துளசியை விட கருந்துளசி சிறப்பு, வேப்பிலையை விட கருவேப்பிலைக்கு கொஞ்சம் மனம் அதிகம். அதனால தான் கோயிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற கடவுளும் குழந்தை இருக்கிற கருவறையும் கருப்பு நிறமாக இருக்குது. ஏன்னா எல்லா சக்திகளையும் உள்ளடக்கி இருக்கின்ற அந்த கருப்பு நிறத்தில் இருக்கிறதால அங்கே சக்தியோட தேக்கமாக, சக்தியோட உறைவிடமாக அங்கே இருக்குது. அதனால தான் கோயிலுக்கு போனால் அங்கே சக்தி நிறைஞ்சிருக்கிறதால நாமளும் சக்தி பெற்று திரும்பி வரோம். சபரிமலை கோயிலுக்கெல்லாம் கருப்பு நிறத்தில் போகிறோம். ஏன் அணிந்து வர சொல்கிறாங்கன்னா, அந்த கருப்பு நிறம் அனைத்தையும் உள்வாங்கிக்கும், எதையும் வெளியே விடாது. இறைவனுடைய அருளை நிரப்பி நம் உள்ளுக்குள்ளேயே நிரப்பி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஒளிமயமாக இருக்கும். அதனால தான் கருப்பு நிறத்தை போற்றுவோம், கருப்பு மனிதர்களை நேசிப்போம். மிகவும் சிறப்பாக இருக்கின்ற, எல்லாரும் முக்கியத்துவம் இருக்கின்ற முடி கூட கருமையாக இருந்தால்தான் நன்றாக இருக்கும். பார்க்கின்ற விழி கருமையாக இருந்தால்தான் வாழ்க்கை ஒளிமயமாக வெளிச்சமாக இருக்கும். அந்த கருமையிலே ஏதோ துளி குறை வந்தாலே அது குறைபாடாக ஆகிவிடும். எனவே கருப்பு நிறத்தை நாம் நேசிக்கணும், கருப்பு மனிதர்களையும் நேசிக்கணும். வாழ்க்கையை எல்லா பொருளையுமே ரசித்து வாழணும்.